ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மகளிர் உரிமை தொகையை நாங்க சொல்லிதான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு பொங்கல் பரிசு 2500 அவர்கள் தரவில்லை. 1000 ரூபாய் கூட வக்கில்லை, 1000 ரூபாய் கூட வழி இல்லை. 33 லட்சம் பேர் பொங்கல் பரிசை புறக்கணித்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன ஆனது? படை ஓய்வூதிய திட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று சொன்னது இதே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்களா? இல்லை. 100 ரூபாய் மானியம், கேஷ் மானியம் என்று சொன்னார்களே, பெண்ணெல்லாம் வந்திருக்கீங்க, தாய்மார்கள்லாம் 100 மானியம், கேஷ் மானியம் தந்தாங்களா? இல்லை. பெட்ரோல் டீசல் வரியை குறைப்போம், அதனால வரி குறைஞ்சிரும், டீசல் வரினாங்க. பேருக்கு 2 ரூபா 3 ரூபா கூட்டிட்டு இன்ன வரைக்கும் அதை முழுமையாக செய்யலை. 100 ரூபாய் மானியம் தந்தார்களா? இல்லை. மின் கட்டணம் மாசம் மாசம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தாங்க. மின் கட்டணத்தை உயர்த்திட்டான். முதலமைச்சர் செய்கிறதுதான் சட்டம். துணை முதலமைச்சர் அதற்கு மேலாக அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்தால் போதும் லாபம் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நசுக்கப்படுகிறார்கள். பொருளாதார வளத்தை சுரண்டி கொடுத்திருக்கிறது திமுக கூட்டம். பால் விலை உயர்வு, பஸ் கட்டணம் மறைமுகமாக உயர்வு, குடிநீர் உயர்வு, கழிவுநீர் கட்டணம் உயர்வு, சொத்து வரி சென்னையிலே 3 மடங்கு உயர்வு, பல்வேறு நகரங்களில் உயர்வு. இந்த மாநகராட்சியாக நீங்கள் திருவண்ணாமலையை மாற்றினால் எவ்வளவு வரி கட்ட வேண்டியது இருக்கும்? மக்கள் நசுக்கப்படுவார்கள். அதற்குரிய முழுமையான தகுதி இந்த மாநகராட்சி அடைந்திருக்கிறதா? 44 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது உண்டியலில் என்று சொல்கிறார்கள். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலிருந்து பக்தர்கள் வருகிறார்கள். வந்து போவதற்கு வழிகளை, ஏற்பாடுகளை, சாலை வசதிகளை, பெரிய ஒரு பாதைகளை அமைத்து தந்திருக்கிறீர்களா? உள்ளூர் மக்கள் சுதந்திரமாக வாழ முடியவில்லை. இதை செய்ய தவறி இருக்கிறார் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை அமைச்சர். நீங்கள் நீட் தேர்வு ரத்துக்கு நாங்கள் தான் ரகசியம் என்று சொன்னவர் உதயநிதி தமிழ்நாடு முழுவதும் சொன்னார். நகைகளை அடமானம் வையுங்கள், மீட்டு தருகிறோம், எங்கள் ஆட்சி தான் வரும், தள்ளுபடி செய்து விடுவோம் சொன்னது திமுக ஆட்சி. செய்தார்களா? இந்த தேர்தல் கடத்திலே நீங்கள் 2026 தேர்தல் கடத்திலே எங்கள் ஈடு இணையற்ற தலைவராக இருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள் வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். ஸ்டாலின் எப்போது வீட்டுக்கு போக போகிறார்? எடப்பாடியார் எப்போது கோட்டைக்கு வரப்போகிறார்? கோட்டைக்கு வருகிற வாய்ப்பை நாங்கள் வழங்குவோம் உங்களுக்கு.